guys, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு Sabi's vlogல ஒரு சிம்பிளான vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஹோன் கோரிங் தான் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ப்ரான்லாம் போட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மலேசியன் ஃபுட்டு தான். ரைஸ் நூடுல்ஸ்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஆனால் சேமியா மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து சேமியா கிடையாது. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. உங்களுக்கு இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் இந்த மாதிரி ப்ரான் அப்புறம் சிக்கன் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுமே எங்கள் ஏரியா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஹேசனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவனை வந்து காம்படிஷன்லலாம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து லன்ச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சோறு பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன். அப்புறம் மட்டன் கிரேவி பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே குயிக்காக முடிக்கிறதுக்கே எனக்கு 12:30 ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுமே வந்து ப்ளே ஸ்கூலில் வந்து கால் வந்துருந்துச்சு. காம்படிஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு. ஸோ நான் வந்து குயிக்காக கிளம்பி ஹேசனை வந்து கூப்பிடுறதுக்காக போயிருந்தேன். ஸ்கூல் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நான் வந்து குயிக்காக போயிட்டு ஹேசனை பிக்கப் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். டான்ஸ், ரைம்ஸ், அப்புறம் கலரிங். இது மூணுலேயுமே பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தான். அது கூடவே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸும் இருந்துச்சு. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு அந்த கிஃப்டை தான் வந்து ஓப்பன் பண்ணால். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி கிட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துட்டு சேஃபாக எடுத்து வச்சாச்சு. லன்ச்செல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்னாட் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கீ ஹோல்டர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து கீ ஹோல்டர் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். பட் நமக்கு வந்து எப்படி பண்ணுறது எல்லாமே ஒரு ஐடியா வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2:1 ரேஷியோவில் ரெசினை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பிக்மெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்துலலாம் வந்து போர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் லேயர் தான். நான் வந்து இந்த கீ ஹோல்டர் வீடியோ வந்து ஃபுல்லாக டுட்டோரியல் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசினட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்காக ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க பர்த்டேக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இது ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே சூப் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே சூப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு தேவையான ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபுட்டும் வந்து இங்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மெட்ரோலாம் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்து அதெல்லாம் தெரியும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெயின்லாம் போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட் டைமில். நாங்கள் வரும்போதே கேக்கீஸ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் கேக் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பர்த்டேக்கு கேக்கும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.